ஹரி ஓம் மகா காளி. சக்கரம் என்கிற ஒரு சுழலும் சக்தி, ஒரு வட்ட வடிவிலான ஒரு சக்கரத்தை முதலில் மனிதன் கண்டறிந்த அந்த நாளே மனித இனத்தின் வாழ்க்கை வேகம் எடுக்க தொடங்கிவிட்டது. மனிதன் இயந்திரமயமாக மாறுவதற்கு அடிப்படையாக அமைந்தது அந்த சக்கர வடிவம். அத்தகைய வட்ட வடிவிலான ஒரு சக்கரம், சுழல்கிற ஒரு சக்தி, அந்த சக்தி மெய்ஞானத்தில் மிக முக்கியமானது. இந்த பூமியில் நாம் வசிக்கிறோம். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. இந்த பிரபஞ்சத்தில் பல கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. சூரியனும் அண்டவெளியில் சுற்றி வருகிறது. இந்த அண்டவெளி என்கிற இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற பல கோள்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன, சுற்றி வருகின்றன, வட்ட வடிவிலான பாதையில் பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. பலவற்றுக்கான சூட்சமங்கள் விஞ்ஞானம் சிறிதளவு கண்டறிந்திருக்கிறது. இன்னும் ஏராள விஷயங்கள் விடை தேடுவதற்கு முயன்று கொண்டே இருக்கிறது. இந்த சுழல்கிற ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா, அந்த சுழல்கிற சக்தியை அடிப்படையாக வைத்துதான் நாம மின்சாரம் உற்பத்திக்கு பிரதான வடிவமைப்பு அந்த சுழல்கிற ஒரு சக்தி. ஆக ஒன்று சுழல்கிற போது அங்கே ஒரு மின்காந்த அலை, இனம் புரியாத ஒரு ஆற்றல் உற்பத்தி ஆகிறது என்பதை விஞ்ஞானம் நிரூபிக்கிறது, மெய்ஞானம் உணர்ந்து வைத்திருக்கிறது. இந்த மனித உடலுக்குள் பல்வேறு வகைகளில் ஒரு சுழற்சி இடைவிடாது நிகழ்வுகிற அமைப்போடுதான் மானுட உடல் அமைப்பிலும் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்புறமாகவும் ஒரு மின்காந்த அலைகள் சுழல்கிற அம்சத்தோடு இருக்கிறது. மெய்ஞான தத்துவத்தில் எந்த ஒரு சக்தி வடிவமான விஷயம் இயங்குகிற ஒரு வடிவத்தை காட்டுகிற பொழுது சுழற்சியாக காட்டுவார்கள். ஒரு தலைக்கு பின்பாக ஒரு ஒளிவட்டம் சுழல் வடிவமாக காட்டுவார்கள். ஒன்றை சுழல்கிற போது அங்கே ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் பிறக்கிறது, ஒரு ஆற்றல் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதனால ஒரு எலும்பிச்சம்பழம் சுத்தி போடு, ஒரு கற்பூர தீபம் சுத்துறது. இயல்பாக எந்த ஒரு செயலையும் ஒரு வட்ட வடிவில் சுழற்றி அங்கே ஒரு ஆற்றலை நம்மை அறியாமலேயே தொடங்கி அந்த செயலை செய்வது. இந்த சுற்றுகிற ஒரு முறை இருக்குல்ல, இதுல ஒரு அற்புதம் நிகழ்கிறது. ஆலயத்தை சுத்தி வருவது, அரச மரத்தை சுத்தி வருவது, தீயை வார்த்து தீயை சுற்றி வருவது, தீயை வலம் வருதல், குளக்கரைகளை சுத்தி வருவது, நீர்நிலைகளை சுத்தி வருவது, இதெல்லாம் ஒரு பேராற்றலை இந்த மானுடம் பெறுவதற்குரிய வாய்ப்புகளை, வழிவகைகளை சொல்லாமல் சொல்லியது மெய்ஞான தத்துவங்கள். இயற்கையின் பஞ்சபூத தத்துவத்திலேயே ஒவ்வொரு பூதத்தினுடைய ஆற்றலும் சுழற்சி அமைப்பிலேயே வெளிப்படும். ஒரு காற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுழற்சி வடிவமாக காட்டும். ஒரு நீர்நிலைகள்ல ஒரு கல்லை எடுத்து வீசினீங்கன்னா அங்கே ஒரு வட்ட வடிவம் தோன்றும். காரணம், அதனுடைய அழுத்தம் ஒரே நேரத்தில் எல்லா பக்கமும் சமமாக வெளிப்படுகிறது என்று பொருள். இந்த ஒரு செயல்தான் அந்த வட்ட வடிவத்துக்கு காரணம். ஒரு வட்டம் என்பது ஒரு ஆற்றலை எல்லா திசையிலும் 360 கோணத்திலும் சம அளவில் வெளிப்பட வைக்கிறது என்று பொருள். ஒரு மின்காந்த ஆற்றல், பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆற்றலை நாம் சுழல்கிற போது இயங்குகிற ஒரு நபராக, இயங்கு சக்தி பெறக்கூடியவராக, இந்த பிரபஞ்சத்தினுடைய அலைவரிசையோடு நாம் இரண்டரை இணைந்து கொள்கிற ஒரு நபராக நம்மை அறியாமல் மாறுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் விசாலம் பெறுகின்றன, விடுதலை பெறுகின்றன, மனம் பிரபஞ்ச வெளியில் மிதக்க தொடங்குகிறது என்பதாகலாம் அதனுடைய அனுபவங்களை பெற்றவர்கள் கருதி இருக்கிறார்கள்.
மனிதர்கள் தங்களுக்குள் சில இனங்காண முடியாத மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களின் பொழுது எதை கொண்டு அதை தீர்த்து கொள்வது, அதற்கு என்ன விடை என தெரியாமல் தடுமாறி நிற்பார்கள். காரணம், அவர்கள் மனதுக்குள் இருக்கிற அந்த மன அழுத்தமான பிரச்சனைகளுக்கு மருந்து அவர்களுடைய மனதுதான் சொல்ல வேண்டும், இதுதான் தீர்வுன்னு. அதை சொல்ல வைக்கிற சக்தி அந்த மனதுக்கு கிடைத்து அது தட்டி எழுப்பி ஒரு தெளிந்த சிந்தனையை, தெளிவான முடிவை அவருக்குள் ஏற்படுத்த வைக்க வேண்டும் என்றால், அவருக்குள் இருக்கிற அந்த மேக்னட் என்கிற ஒரு டைனமோ இயங்கி ஒரு மின்காந்த ஆற்றலை அவருக்குள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவராக இயங்கி ஒரு புது வெளிச்சம் பாய வைத்து ஒரு தீர்க்கமான சிந்தனையை, முடிவை தர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் ஒரு சக்தி குவிந்த ஒரு இடத்தை சுத்தி வருகிற போது ஒரு மின்காந்த ஆற்றல் பெறுகிறார். ஒரு டைனமோ வடிவம் சுழல்கிற போது எப்படி அதிலிருந்து மின்சக்தி, ஒரு எண்ணிலடங்காத ஒரு ஆற்றல் வெளியாகிறதோ, அதுபோல இந்த டைனமோ மாதிரியான இந்த ஒரு உடல் ஒரு சுழல்கிற போது இதிலிருந்து மின் அலைகள், மின்காந்த சக்தி ஏற்படுகிறது. இவ்வளவு விளக்கம் தேவையில்லை அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு அங்கே போய் ஒரு விளக்க போட்டுட்டு 108 வாட்டி அந்த கோயிலை சுத்து, சரியா போயிடும். உனக்கே எல்லாம் தெளிவாக சிந்தனை வந்துடும். எல்லாம் அம்பாள் ஒரு தெளிந்த பார்வையை உனக்கு கொடுப்பா, கண்ணை திறப்பா, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நடைமுறை பரிகாரமாக அதை சொன்னார்கள். அதை ஒரு வேத வாக்காக ஏற்றுக்கொண்ட அன்றைய எளிய மனிதர்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு டக்குன்னு போய் கோயிலில் சுற்றுவாங்க. அந்த கோயிலில் இருக்கிற ஒரு 300, 400, 500 வருட பழமையான அரச மரம், இதர வயது முதிர்ந்த மரங்களை போய் சுற்றி வருவாங்க. அந்த சுற்றி வந்த பிறகு அவர்களுடைய மனம் ஒரு சாந்தம் பெறும், தெளிவு பெறும், தைரியம் கொள்ளும். சரி, ஆகிறது ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த சுற்றுவதற்கு முன்பாக பலவீனப்பட்டு கிடந்த அந்த மனம் சுற்றி முடித்த பிறகு பலம் பெறும். எப்படி இந்த மாயாஜாலம் என்பதை அவங்க பெரிய அளவில் யோசிக்காம எல்லாம் அந்த சிவனுடைய அருள், பெருமாளுடைய அருள், அம்பாளுடைய அருள் என்று எடுத்து கொண்டு வந்தார்கள். இந்த சுற்றுகிற ஒரு முறை இன்றைக்கு நடைமுறையில் அடியோடு விலகி போயிடுச்சு. வாக்கிங் அப்படின்னு ஒரு தனி ஸ்டைலாக அது வேற பிளாட்ஃபார்முக்கு மாறிட்டு இன்றைக்கு ஜனங்க மாலை நேரங்களில் மன அழுத்தம் நீங்கும் வகையில் நடைபயிற்சி மேற்கொள்கிறாங்க. அது ஒரு பலன் தரும். ஆனால் ஒரு சக்தி அமைக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை தொடர்ச்சியாக சுற்றி வருகிற பலாபலன் என்பது தனித்துவமானது. இதற்கான தீர்வு எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே வாழ்ந்து முடித்து விட்டு போனவர்கள் பல்வேறு அனுபவங்கள் வாயிலாக பலவற்றை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாம அதிலிருந்து பல நேரங்களில் விலகி நிற்கிறதுனால வழி தெரியாத குருடர்களாக தடுமாறி நிற்கிறோம். மன ரீதியான பிரச்சனைகள், மனதில் ஒரு தெளிவு இல்லை, தீர்க்கம் இல்லை, தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அமைதி இல்லை அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் அன்றாடம் அருகில் இருக்கக்கூடிய சாதாரண ஆலயங்கள், பழமையான ஆலயங்கள், கூட்டமில்லாத ஆலயங்கள்ல கூட நீங்க போய் அந்த ஆலயத்தை வட்ட வடிவில் வலம் வாங்க. உங்களுடைய உடல் தெம்புக்கு தக்கன 3 சுத்தோ 5 சுத்தோ 7 சுத்தோ தினமும் சுத்தி வாங்க. இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஒரு அசுர பலத்தை பெறுவீர்கள். இந்த ஒரு பயிற்சியை ஒரு ஓராண்டு விடாமல் கோயில்களில் போய் மாலை நேரங்களில் சுற்றி வருவது, காலை நேரங்களில் சுற்றி வருவது, குளக்கரையை சுற்றி வருவது, அங்கே இருக்கிற வயதான விருட்சங்களை சுற்றி வருவது, இதெல்லாம்
பலவிதமான மகத்தான ஆற்றல்களை உங்களுக்குள் ஏற்படுத்தும். பல்வேறு மெய்ஞான தேடல்களுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அன்பர்கள் பலரும் கவனித்திருப்பீர்கள், திபெத்திய புத்த வழிபாட்டு முறைகளில் கையில் ஒரு பிரேயர் வீல்னு ஒன்று வச்சு அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா, ஓம் மணி பத்மேகுங்கிற ஒரு 4 வார்த்தை கொண்ட மந்திர சொல் அந்த சக்கரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படியாக எழுதப்பட்ட ஒரு காகிதம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும், அந்த வட்ட வடிவிலான அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும். இதை சதா வயதானவர்கள் வீட்டில் தினமும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 10,000 முறை 1,00,000 முறை சுற்றிக்கிட்டு மனதில் அந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். ஒன்றை சுழற்றி கொண்டே இருக்கிற போது அங்கே ஒரு மின்காந்த அலை உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு சக்தி ஓட்டங்கள் அந்த இடத்தில் நிறைந்து கொண்டே இருக்கும். அந்த பௌத்த ஆலயங்களினுடைய வெளிப்புற சுவர்களில், கர்ப்பகிரகத்தினுடைய வெளி வட்டாரங்களில் இந்த பிரேயர் வீல்ங்கிற இந்த வடிவத்தை நிறைய வச்சிருப்பாங்க. அந்த கோயிலை வலம் வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் கரங்களால் அந்த சக்கரங்களை சுழல வைத்து கொண்டே போவார்கள். இஸ்லாமிய மார்க்கங்களில் ஒன்றான சுஃபி மார்க்கத்தில் சுழன்று நடனமாடுகிற ஒரு முறை உண்டு. சுஃபி நடனம் என்று பெயர். ஓயாமல் சுழண்டு கொண்டே இருப்பார்கள். அதுக்கு ஒரு பயிற்சி உண்டு. அந்த சுழற்சிக்கு பல தத்துவார்த்த விளக்கங்கள் இருக்கிறது. அப்படி சுழல்கிற அந்த நபர் தங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்ச வெளியில் இரண்டர கலர்ந்து பேர் விடுதலை பெற்ற உணர்வை பெறுகிறார். மனம் யாதுமற்ற சிந்தனையில் இடையராது இயங்குகிறது. ஒரு பெரும் தியான நிலை அங்கே உருவாகிறது. எந்த சிந்தனையும் மற்ற ஒரு நிலைத்த நிலையை அப்படி சுழல்கிற போது அவர் உள்வாங்குகிறார் என்பதாலாம் அதை பெருமைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த சுழல்கிற அம்சம் பல்வேறு வழிபாட்டு முறைகளில் உலகம் முழுவதும் உள்ள பழங்கால முறைகளில் ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. சில இப்ப நவீன கால சில தியான முறைகளில் கூட இந்த சுழல்கிற முறையை மெல்ல சொல்லி கொடுக்குறாங்க. கிராமங்களில் சாமி வருகிற போது கூட சில பேருக்கு இப்படி சுழலுவார்கள், உடல் சுழன்று கொண்டே இருக்கும். ஆக இந்த சுழற்சி என்பது ஒரு சக்தி ஓட்டம். யாருக்கும் ஆசி வழங்குகிற போது இந்த கைகள் இப்படி வட்ட வடிவில் சுழல்கிற ஒரு வழக்கம் என்ன அறியாமல் எனக்குள் ஏற்பட்டது. இந்த சுழற்சி என்பதை ஒவ்வொரு இடத்திலையும் இயல்பாக அந்த பிரபஞ்ச வெளியில் இப்படி கைகளை இப்படி சுழற்றுகிற போது அங்கே ஒரு பேராற்றலை பெற்று அதன் பிறகு அடியார்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அம்சத்தை ஏதோ ஒரு வடிவில் அம்பாள் அடியனுக்கு பயிற்றுவித்தாள்.